முன்னவனே யானை முகத்தவனே முத்திநலம் சொன்னவனே தூய்மைச் சுகத்தவனே மன்னவனே ஐங்கரனே சங்கரனே செஞ்செழியன் சேகரனே தற்பரனே நின்றால் சரணம். நெஞ்சக்கணகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு எல்சேர் செஞ்சிற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆனை பதம் பணிவாம். உலகலாம் வளர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மல வேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வைத்து வாழ்த்தி வணங்கிடுவோம். வான்மிகிழ் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா துயிர்கள் வாழ்க. நான் மறை அறங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மல்க மேன்மிகுள் செய்வ நீதி விளங்குக உலகமேலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனக்கு அருள் புரிவாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி காமாட்சி தாயே போற்றி காத்தருள்வாய் நீயே போற்றி. அமுதகடேஸ்வரா போற்றி அபிராமி தாயே போற்றி கால சம்கார மூர்த்தியே போற்றி பாலாம்பிகை தாயே போற்றி. அண்ணாமலையானே போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றி உண்ணாமலை தாயே போற்றி. திருவருள் தருவாய் நீயே போற்றி. திருவாரூர் எல்லை வாழுகின்ற தியாகேச பெருமானே போற்றி. புற்றிலங்கொண்ட வால்மீகநாதரே போற்றி. ஸ்ரீவாஞ்சியத்தில் வாழும் ஸ்ரீவாஞ்சிநாதா போற்றி. ராமநாத சாமியே போற்றி. பர்வதவத்தி தாயே போற்றி. காளகஸ்தீஸ்வர பகவானே போற்றி. ஞானாம்பிகை தாயே போற்றி. காசி விஸ்வநாத சுவாமியே போற்றி. காசி விசாலட்சி தாயே போற்றி. அன்னபூரணி தாயே போற்றி. என்னை ஆதரிப்பாய் நீயே போற்றி. ஆன்மீக மெய்யன்பர்களே, இன்று ஆன்மீகம் அறிவோம் என்ற தலைப்பில் அநாகதம் என்ற சக்கரத்தை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். அநாகதம் என்ற சக்கரத்தை பற்றி இன்று சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கின்ற காரணத்தினால் சிந்திக்க இருக்கின்றோம். அநாகதம் மணிப்புரகத்திற்கு அடுத்துள்ள 4வது சக்கரம் அநாகதம் ஆகும். மார்புக்கூட்டின் நடுபாகத்தில் நுரையீரலுக்கும் இருதயத்திற்கும் இடையில் சுழுமுனை நாடியில் அமைந்துள்ளது. அநாகதத்தை யோகத்தில் மனோன்மணி என்றே குறிப்பிடுகிறார்கள். அநாகதம் முக்கோணச் சக்கரம், சுற்றிலும் 12 இதழ்கள், செம்பின் நிறம் போல் சிவந்த கோட்டை, அதன் நடுவில் புள்ளி போன்ற விந்து காணப்படும். இதனை அகத்தியர் பின்வருமாறு விளக்குகிறார். பாரப்பா, பூரகத்தின் மேலே கேளு, பாடுகிறோ மெட்டங்குளந்தானகத்தின் வீடு, தேர்ந்த இதழ் 12ஆய் சுற்றி நிற்கும், ஏரப்பா தேயுவது இருப்பிடமாய் நிற்கும், பிரிப்பிடத்தில் சிகாரமென்ற எழுத்தாமே, எழுத்தான போதமதின் பீஜங்கேளு, இயம்புவேன் யமதூம் மிடமேயெங்கும், செத்தான அவ்வெழுத்தில் ருத்ரன் காகினிதானே. அகத்தியர் பாடல். இந்த அநாத சக்கரம் இதயத்தோடு தொடர்புடையதாக கூறப்படுகிறது. இதன் மூலக்கூறு காற்று. ஆதிதேவன் ருத்ரன், அதிதேவதை காகினி. இதன் மூல மந்திரம் யம் என்பதாகும். இந்த சக்கரமானது பஞ்சாட்சர எழுத்துக்களால் சிவய நம என்னும் எழுத்துக்களில் ஒன்றான சி என்னும் எழுத்தையும் அதன் தத்துவத்தையும் விளக்குவதாக அமைகின்றது. இந்த சக்கரத்தில் இருந்து 12 யோக நாடிகள் தாமரை இதழ்போல் வெளிக்கிளம்புகின்றன. இவற்றின் அசைவுகளால் உண்டாகும் சப்தங்களை சித்தர் பெருமக்கள் பின்வரும் எழுத்துக்களால் குறிக்கின்றனர். அவை சங்க, கக, டட, நஜ, ஜச என்பதாகும். சக்கரத்தின் மையத்தில் சப்த பிரம்மத்தின் நாதமான அநாகத சப்தம் கேட்கும். அநாகத சக்கர இடத்தை மனதில் இருத்தி மூல மந்திரத்தை தொடர்ந்து உருவேற்றி வர மணிப்பூரக சக்கரத்திலிருந்து குண்டலினி எழும்பி அநாகதம் வந்தடையும். இந்த சித்தி சில நாட்களில் வாய்க்கும், சமயங்களில் சில வருடங்கள் கூட ஆகலாம். இது முழுக்க
சாதகனின் பொறுமை மற்றும் கவனக் குவிப்பை பொறுத்தது. மூலாதார சக்கரத்தில் இருந்து எழுப்பப்பட்ட குண்டலியானது அநாகத சக்கரத்தை வந்தடையும் போது அதற்கு அக்னி குண்டலினி என்று பெயர் ஆகிறது. இப்படி அநாத சக்கரம் மலர்ந்த நிலையில் சாதகனின் உள்ளத்தில் கருணை, அன்பு, இரக்கம் போன்ற சாத்வீக குணங்கள் மேம்படும். படைப்பாற்றலின் ரகசியமும் புரிய வரும். நாம் எதுக்கு பிறந்தோன்ற ரகசியம் உனக்கு புரியும். சதாசிவனின் தர்ம பத்தினி அம்பிகையின் திருநாமமே மனோன்மணி ஆகும். அகத்தியர், திருமூலர், போகர், ஔவையார் போன்ற பல சித்தர்கள், ஞானியர்கள் யோகத்தில் மனோன்மணியின் கிருபையை பெற்றவர்கள் ஆவார்கள். அநாகதத்துடன் தொடர்பு கொண்டுள்ள கோஷம் பிரணாமய கோஷமாகும். மனிதன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டுமானால் அநாகதத்தின் ஆற்றலை உணர வேண்டும். யோகத்தில் மனிதனை தெய்வகதியோடு இணைப்பதே அநாகதத்தின் செயலாகும். அதையே மனோன்மணியின் கிருபை என்று சித்தர்கள் சொல்கிறார்கள். யோக சாதனையில் போதாகாசம், தேக நினைவு இந்த இரண்டு சூழ்நிலைகளை தாண்டி யோகியானவன் பெருத்த ஆற்றலையும் தன்னைத்தானே அறிந்து கொள்ளும் நிலைக்கும் உயர்த்தி விடுவதே அநாகதத்தின் ஒப்பற்ற செயலாகும். அற்புத படைப்புகள் படைக்கும் திறனாளிகள், படைப்பாளிகள், ஆழ்ந்த சிந்தனையாளர்களுக்கும் அநாகதம் சிறப்பாக இயங்கும். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் இவை அனைத்தும் அநாகதத்தில் உற்பத்தியாகிறது. இதற்கு இருதய சக்கரம் என்ற பெயரும் உண்டு. மார்பின் மையத்தில் இருதயம் உள்ள பகுதியில் இருப்பதால் அன்பு, காதல், பாசம், கருணை, இரக்கம், சகோதரத்துவம், விசுவாசம், பக்தி ஆகிய அனைத்தும் நல்ல இயல்புகளின் இருப்பிடமும் இதுவேயாகும். போடப்பா விந்து நடு ஓங்காரந்தான் பூரணமாய் கிங்கிலி என்று நாட்டி, நாடப்பா விந்து நடு முனை மையத்தில் நாடி நின்று கிங்கிலி என்று சொல்லி, வீடப்பா பிளப்பதற்கு தினம் 108 விரும்பின தறிவதினால் உருவே செய்தால், சூடப்பா தானேறி முனை மையத்தில் சூரியன் போல் காந்தி வெறு சோதியாமே. விந்தின் நடுவில் ஓங்காரமிட்டு இதன் அட்சரம் சிகாரமாகையால் கிங்கிலி என்று அனுதினமும் சொல்லி 108 முறை ஜபித்து வந்தால் உடம்பில் உஷ்ணம் பரவும். மேலும் மூக்கின் முனை மையத்தில் சூரியனைப் போன்ற ஒளி தோன்றும். சோதி என்ற காந்தியடா சூரியகாந்தி. துலங்கு நடு சூரியனையை நீ கண்டாயானால் ஆதி என்ற ஆராதாரம் அரூபமயமானதொரு மேலாதாரம் நீதியுடன் தேனுமடா வாசியாலே. நின்றிலங்கும் வாசி தன்னை தன்னுள் பார்த்து சாதி என்று சராசரத்தை தானா எண்ணி சதா யோக பூரணமாய் நின்று பாரே. அதாவது சுழிமுனையில் சூரிய ஒளியனைப் போன்று ஒரு பேரொளியை நீங்கள் காண இயலும். அதன்பின் 6 ஆதாரங்களும் தோன்றும். வாசியை தன்னுள் கட்டுப்படுத்தி சராசரம் யாவையும் தானாக நினைத்து தானே பூரணமாய் கண்டுகொள்ள இயலும். பார்க்கையிலே ருத்திரனார் கடாட்சத்தாலே பாதாதி கேசமுதல் நன்றாய்ப்பாரு. சேர்க்கையுடன் பார்க்கையிலே மைந்தா என்ன சொல்வென் அக்கினி போல் ஆகும் தேகம். தீர்க்கமுடன் அக்கினி போல் தன்னுள் கண்டார் சிவயோக வாழ்வு வெகு திறமாய் நிற்கும். மார்க்கமுடன் உத்திரனார் பதியை பார்த்து மனங்குவிந்து பூரணத்தில் மருவி ஏறே. அகத்தியர் சௌமிசரணம். அவ்வாறு பார்க்கும்போது ருத்திரன் அருளால் அடி முதல் நுனி வரை, பாதம் முதல் உச்சி வரை உங்களின் உடல் அக்கினி போன்று
தகதகக்கும். சிவயோக வாழ்வு உறுதியாகும். தைமஸ் என்ற சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது. இருதயம், நுரையீரல், இரத்த ஓட்டம், கல்லீரல் ஆகியவையும் இதன் ஆதிக்கத்தில் வைத்திருக்கின்றது. விசுத்தி. அநாகதத்திற்கு அடுத்துள்ள சக்கரம் விசுத்தியாகும். நம் கழுத்து பகுதியில் குரல் வலைக்கு மேல் அமைந்துள்ள இடமே விசுத்தியாகும். அநாகதத்திற்கு மேலே உள்ளது விசுத்தி என்ற தலம். அருங்கோணமிட்டு சுற்றிலும் 16 இதழ்கள் நடுவில் ஒரு புள்ளி போன்று இருக்கும். ஆச்சப்பா வனாகதி என்றும் சொன்னோம். அரை யுருகினேன் விசுத்தின் வைக்கும் கேளு. மாச்சப்பா அதற்கு மேல் 12 அங்குலம். பாச்சப்பா 16 இதழ் தானாகும். பாலகனே அட்சரந்தன் வகாரமாகும். வது நடுவில் சதாசிவனும் சாகினியுமாவே. அகத்தியருடைய பாடல். பஞ்சாட்சர எழுத்துக்களால் சிவய நம என்னும் எழுத்துக்களின் ஒன்றான வா என்னும் எழுத்தையும் அதன் தத்துவத்தையும் விசுத்தி சக்கரம் விளக்குவதாக அமைகின்றது. இச்சக்கரத்தின் அதிதேவன் சதாசிவன், அதிதேவதை சாகினி. பஞ்சபூதங்களில் ஒன்றான ஆகாசம் இதன் மூலக்கூறு. இதன் மூலமந்திரம் ஹம் எனப்படும். இச்சக்கரத்திலிருந்து தாமரை இதழ் போன்று 16 யோக நாடிகள் கிளம்புகின்றன. அவற்றின் அசைவுகளால் ஏற்படும் சப்தங்களை லுரு, ரு, உ, வா, இ, ஆ, அ, ஆ, அம், ஔ, ஓ, ஐ, ஏ, லு என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படுகின்றன. இந்த தாமரை இதழ்களின் எண்ணிக்கையில் ஒரு சூட்சமம் அடங்கி இருக்கின்றது. இந்த சக்கர இடத்தை மனதில் நிறுத்தி மூல மந்திரத்தினை உருவேற்றி வர அநாகத சக்கரத்தின் நிலை கொண்டிருக்கும் அக்னி குண்டலினியானது மேலெழுந்தி விசுத்தி சக்கரம் வந்தடையும். இந்த தியானத்தினை ஆகாச தாரணை என்கின்றனர் சித்தர் பெருமக்கள். இந்த சக்கரம் மலர்வதன் மூலம் தீமையை உருவாக்கும் அல்லது விளைவிக்கும் எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாம் சாதகனை விட்டு நீங்கிவிடும். இதனால் எதனையும் விருப்பு வெறுப்போ அல்லது பற்றுதலோ இல்லாது சாட்சி நிலையில் இருந்து கவனிக்க முடியும். நான் என்கிற அகந்தை அழிந்து அன்பும் கருணையும் விளைந்தவன் ஆகின்றான். விசுத்திய ஜீவ ஐக்கிய நிலையை நமக்கு தரவல்லது. தெய்வத்தன்மைகளை அளிக்கும் ஆற்றல் பெற்றது. வாய்ப்பகுதிக்குள்ளே இருக்கும் சிறு நாக்கின் மூலமே சுவைகள் நாக்கிற்கு உணர்த்தப்படுகிறது. சிறுநாக்கே யோகத்தில் அந்நாக்கு என்று அழைக்கப்படுகின்றது. அதுவே தெய்வத்தன்மையை அளிக்க வல்லது. சிறுநாக்கில் சுரக்கும் திரவம் பெருநாக்கில் சொட்டுகிறது. பெருநாக்கில் அறுசுவை ஷட்சரங்கள் என்னும் பெயரில் அழைக்கின்றனர். ஷட்சரங்கள் உணர்வுகளின் ருசித்தன்மையையும் அளிக்க வல்லது. அந்த சுவையை சிறுநாக்கில் சுரக்கும் திரவமே பெருநாக்கிற்கு அளிக்கிறது. நமது உடலில் அடிவாரம் என்று அழைக்கப்படுவது அந்நாக்கு ஆகும். நம்முடைய சிரசு பகுதியில் உச்சிஸ்தானம் என்று அழைக்கின்றோம். மனிதனின் அனைத்து விஷயங்களும் அங்குதான் புதைந்துள்ளது. அதனால்தான் முன்னோர்கள் எல்லாம் தலை விதி என்பார்கள். உள்நோக்கு அதன் அடிப்பாகத்தில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டுள்ளதால் அந்நாக்கை அடிவாரம் என்று அழைத்தார்கள். அடிவாரம் மலையின் அடிப்பகுதியை குறிக்கும். உயரமான சிகரத்தை தொட வேண்டுமெனில் அடிவாரத்தில் இருந்து பயணத்தை தொடங்க வேண்டும். அடிவாரம் என்பது குன்றுதோறும் ஆடும் குமரனை நாடிச் செல்லும் சொல்லாகிறது. சக்கரத்தின் அதிபதி முருகன் ஆவார். முருகனின் துணையென்று சக்கரத்தின் எளிதாக தாண்ட முடியாது. நம் உடலில் அந்நாக்கு என்ற அடிவாரமே முருகப்பெருமானின் இருப்பிடமாகும். ஆதனாலே முருகனின் இருப்பிடத்தை நம் முன்னோர்கள் உணர்த்தவே மலை குன்றுகளில் முருகன் கோவிலை அமைத்தார்கள். இப்போதும் பழனி, திருப்பரங்குன்றம் போன்ற மலை குன்றுகளுக்கு சிறப்பாக பூஜையும் செய்கிறார்கள். அந்நாக்கிற்கு மேல் உள்ள பகுதியே மேல் பூமி என்று அழைக்கப்படுகிறது. அதில் காரண சுட்சமும் லோகங்களின் வழியும் மற்ற அனைத்துமே ஆங்கே
தான் அடங்கி இருக்கின்றது. அதற்கு மேலே சென்றாலே ஆக்ஞா சக்கரத்தை அடைய முடியும். மருவி நின்ற தலைமதுதான் விசுத்தி வீடு. மகத்தான அருவோணம் நன்றாய்ப் போட்டு திருவெந்த அருவோணம் சுற்றி நல்ல தீர்க்கமுடன் 16 இதழ்தான் போட்டு உரி விரிந்த கோட்டை வெகு கருப்பாய் நிற்கும் குணமான அக்கோட்டை நடுவிலே தான் ஒருவறிந்து விந்திட்டு ஓங்காரம் சுற்றி உத்தமனே வங்கிலி யாங்கென்று போடேன். அவ்வாறு மனதினை ஒருநிலைப்படுத்தி செய்ய வேண்டும். மேலும் இந்த இதழின் நடுவே மனதை நிறுத்தி அதன் அட்சரமான வகாரம் என்பதால் அதனை வாங்கிலி யங் என்று உச்சரிக்க வேண்டும். போட்ட பின்பு மனது கந்து மணக்கண் சாத்தி பூரணமாய் வன்கிளி யாங்கென்றிட்டு நாட்டமுடன் தான் இருந்து 100 மைந்தா நன்மையுடன் தான் ஜெபித்து நயனமேவி தேட்டமுடன் குருபதியில் சென்று பாரு. சிவசிவா வாயுவேக லகிரியுண்டாம் வட்டமில்லா லகிரியடா வாயு வேகமாகும் மகத்தான யோக சிவ போதமாமே. மலர்கள் சாத்தி வங்கிளி யங் என்று 100 முறை ஜெபித்தால் உங்கள் உடலில் உள்ள அந்த பிராணனானது வேகமாக செல்வது போன்று செயல்பட்டு நல்ல மயக்கம் உண்டாகும். அதுவே சிவ போதமாகும். ஆமப்பா, யோகம் ஒன்றை சிவயோகந்தான் அருளான முச்சுடரில் அந்தத்தாலே ஓமப்பா முச்சுடரின் அந்தம் பார்த்தால் ஒளிவிளக்காய் நின்றதொரு மூலத்தீதன் வாமப்பா நிறைந்ததொரு மூலத்தீதன் வளர்ந்ததடா அருவோண வரையின் மேலே. நாமப்பா சொல்லுகின்றோம் நன்றாய்ப்பாரு நாதாந்த மேவயத்தை காணலாமே. அகத்தியர் அவ்வாறு நாம் பிரயோகித்து செய்து வந்தால் அந்த பலனின் மூலம் சிவயோகத்தில் மூச்சுடனும் திகழும் அந்த 3 முனைகளை தீக்கொழுந்தை போன்று காணலாம். அவ்வாறு ஒளிவிளக்காய் நிற்பதே மூலத்தி என்பதாகும். அருவோண சக்கரத்தின் மேல் வளரும் அந்த மூலத்தி உங்களுக்கு மகேஸ்வரனை காமிக்கும். 6 ஆதார சக்கரம் அநாகதம் நில்லடா நிலை அறிந்து சுகத்தை காண நிசமான ருத்திரரான் பதியை கேளு சொல்லடா சொல்லறிந்து சுகத்தை பார்க்க சுகமான முக்கோணம் நன்றாய் கீறி அல்லடா முக்கோணந்ததி நீதான் அப்பனே 12 தருதான் போடு வெள்ளடா செம்பு நிறமான கோட்டை விசையான கோட்டை நடு விந்து ஓட. ஆதலால் நமக்கு உள்நாக்கு அண்ணாக்கு ஆகியவற்றுக்குள் இச்சக்கரம் சுழல்வதால் இதற்கு குரல் வலை சக்கரம் என்றொரு பெயரும் உண்டு. தொடர்பு கொள்ளுதல், எண்ணங்கள் வெளிப்படுத்துதல், படைப்பாற்றல் ஆகியவை இதன் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவை ஆகும். நம்முடைய புலன்களுக்கு அப்பால் அறியக்கூடிய விஷயங்களை இதன் மூலமாகத்தான் அறிகின்றோம். தைராய்டு சுரப்பி இதன் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. உடல் பாகங்களில் குரல் வலை, மூச்சுக்குழல், உணவுக்குழல், கைகள் இதன் கட்டுப்பாட்டில் நடக்கிறது. ஓம் ஆன்மீக மெய்யன்பர்களே, இதன் அடுத்த பகுதியை நாளை சொல்ல இருக்கின்றேன். வான்முகிழ்வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றமிழ் வேள்வி மல்க மேன்மிகுள் செய்வ நீதி விலங்குக உலகமெல்லாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னான எம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனை ஏத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றன்று வருமோ அரியன் என் கோவே துன்றுமல வெண்மாயற்று வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் திருப்பிரகாச ராமலிங்க வல்லா தெய்வ திருவடிகளே சரணம். எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வள்ளல் மலரடி வாழ்கவே வாழ்கவே. கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். ஓம் நம சிவாய.